இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவருடைய சிறுகதை ஒன்று பார்க்க போகிறோம். நீங்கள் சுந்தர ராமசாமியோடைய நாவல்கள் சிறுகதை எல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அவருடைய புகழ்பெற்ற நாவல்லாம் ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், இதெல்லாம் அவருடைய ரொம்ப ஃபேமஸான நாவல். நம்ம எழுத்தாளர் ஜெயமோகன் சார் சுந்தர ராமசாமியை என்னுடைய குரு அப்படின்றார். அவருடைய சுந்தர ராமசாமி எழுதின ஒரு சிறுகதை கதையினுடைய பேர் பள்ளம். இந்த கதையை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கதையை நம்ம முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த கதை என்னான்ட்டு பார்ப்போம். சுந்தர ராமசாமியோட அப்பாவுக்கு நாகர்கோயிலில் ஒரு ஜவுளி கடை ஒன்று இருக்குது. அந்த கடையில் இவர் சுந்தர ராமசாமியும் வேலை பார்க்குறாரு. அந்த கடைக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவ். அந்த ஒரு நாள் லீவை சுந்தர ராமசாமி ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒரு நாளை அனுபவிப்பார். அவர் மொட்டை மாடியில் உக்காந்துக்கின்னு அவருடைய புத்தகம் படிக்கிறது, பேப்பரை படிக்கிறது, அதெல்லாம் அவர் ரொம்ப சந்தோஷமான நாள். அன்றைக்கி ஒரு நாள் யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனால் அன்றைக்கி பார்த்து அந்த ரெஸ்ட் நாளில் அவங்க அப்பா கூப்பிட்டு, டேய் இன்றைக்கி நம்ம கடையில் புடவை பண்டல் வந்திருக்குது, அதுக்கு விலைப்பட்டியல்லாம் எழுதணும், போய் கடையை திறந்து அந்த விலைப்பட்டியல்லாம் எழுதுறான் அப்படின்ட்டு அவங்க அப்பா கூப்பிட்டு கடையை தோற அப்படின்றார். இவருக்கு வந்ததே கோபம், மனசுக்குள்ளே ஒரே கடுப்பு. ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு, அதையும் இந்த ஆள் நம்மளை அந்த ரெஸ்ட்டை அனுபவிக்க முடியாமல் போய் கடையை தோற அப்படின்னு அமுச்சு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளேயே என்ன பண்ணுறாரு, வெறுப்பாக கடை சாவியை எடுத்துக்கிட்டு, சரி நான் கடை திறக்க போகிறேன், கூட யார் வர்றது அப்படின்னு கேட்குறார். அந்த மது குஞ்சின்னு ஒரு பையன் வருவான், அவனை கடையாண்ட வர சொல்லியிருக்கேன், நீ போய் கடையை தர அப்படின்றார். இவருக்கு ஏற்கனவே கடுப்பு. இவர் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மது குஞ்சுன்ற பையனை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த பையன் வீட்டுக்கு வந்தானா இவர் இந்த பையனை வேணான்னு சொல்லி அமுச்சு விட்ருவாருன்ட்டு அப்பா உஷாராக என்ன பண்ணுறாரு, நேராக அந்த பையனை கடைக்கு வர சொல்லிட்டு இவரை போயிட்டு கடையை திறக்க சொல்லி அனுப்புகிறாரு. இப்போ அந்த விலைப்பட்டியல் அந்த புடவைக்கு உடனே இப்போ எழுதணுன்னே அவசியம் கிடையாது. இன்னும் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு கூட இது பண்ணலாம். ஆனாலும் அப்பாவுக்கு இவர் வீட்டில் உட்காந்து இவர் பண்ணுற இந்த மாடியில் உட்காந்து முறைச்சி பார்த்து நிற்கிறது, பேப்பர் படிக்கிறது, புக்கை படிக்கிறதுலாம் இவருக்கு பார்க்குறதுக்கே ஆகாது. அதனால் வேணும்னு இவரை தேத்தி விட்றது கடைக்கு போய் கடையை தோறன்ட்டு. இதெல்லாம் தெரியும், இருந்தாலும் வெறுத்து போய் என்ன பண்ணுறாரு, மனசுக்குள்ளேயே இவரே அழுதுக்குன்னு என்ன பண்ணுறாரு, சுந்தர ராமசாமி சாவி எடுத்துன்னு கிளம்புறாரு. கிளம்பி போய் கடையை திறக்கிறார். திறந்தால் அந்த மது குஞ்சு அந்த பையன் வரல. அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த இவங்க கடைக்கு எதிர்க்க ஒரு சினிமா தியேட்டர் ஒன்று இருக்குது, அங்கே நின்றுன்னு என்ன பண்ணுறான், வெளியில் இருக்கிற போஸ்டர்லாம் அவன் பார்த்துன்னு இருக்கிறான். பார்த்துட்டு இவர் கடையை திறந்தான்னு உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு அந்த பண்டல்லாம் எடுத்து போட்டு விலைப்பட்டியல் எழுதுனா எல்லாம் பிரித்து போடுறா அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. உடனே அந்த பையன் என்ன பண்ணால் எல்லாம் பண்டல்லாம் பிரித்து எல்லாத்தையும் சேலையெல்லாம் ஓரமாக தூக்கி போட்டு அந்த ஆர்டர் காப்பியெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் கரெக்டாக அடுக்கி வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறான். அவன் பயங்கர எக்ஸ்பர்ட்டு, அதெல்லாம் அவனுங்களாம் அனாவசியமாக செய்வான் அந்த பையன். இவர் என்ன பண்ணுறாரு, கடைக்குள்ளே உட்காந்துன்னு ஒரு வெள்ளைத்தாளில் அந்த புடவையில் எழுத வேண்டிய விலைப்பட்டியில் ஒன்று ஒன்றா எழுதி அவங்ககிட்ட கொடுக்குறாரு. அவன் கீழே ஒரு பெரிய ஜமகாலத்தை போட்டுக்கிட்டு ஒரு புடவையாக எடுத்து அந்த விலைப்பட்டியில் அந்த புடவை மேலே வச்சு தைக்க ஆரம்பிக்கிறான். தைக்க ஆரம்பிக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, கரண்ட்டு வேறு இல்லை. அப்படியே என்ன பண்ணால் விருப்பம் நம்ம இவர் காலு தூக்கி சேர் மேலே வச்சுக்கின்னு மொல்லமாக அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, ஏய் மது குஞ்சு, நீ நம்மக்கிட்ட வேலைக்கு சேர்ந்து எவ்வளோ நாள்டா இருக்கும் அப்படின்னு இவர் சுந்தர ராமசாமி அவன் பையன்கிட்ட கேட்குறாரு. கரெக்டாக தெரியலங்க, சித்திரை மாதம் 21ஆம் என்னமோ நான் இங்கே வந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி பெரிய ஐயாவுக்கு பிறந்த நாளுன்னு நினைக்கிறேன். வீட்டில் இருந்து கடை பசங்க சாப்பிட்றதுக்காக பாயசம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்போ தான் நான் வேலை கேட்டு கடைக்குள்ளே நுழையிறேன். உடனே அப்பா என்ன பண்ணாங்க, நீ போயிட்டு 10:30 மணிக்கு மேலே ராவு காலம் கழிச்சு வாடா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை அனுப்பிச்சிட்டாங்க. நான் 10:30 மணிக்கு மேலே ராவு காலம் கழிச்சு வந்த உடனே எனக்கும் பாயசம் கொடுத்தாங்க, நானும் பாயசம் குடித்தேன் அப்படின்ட்டு அந்த மது கொஞ்சம் சொல்கிறான். எனக்கு இந்த 10 வருஷத்துக்கு முன்னே
அவன் இந்த கடைக்குள்ளே வந்ததும் அப்பா இவனை வேலைக்கு எடுத்ததும் அன்ன தேதிக்கு டேட் எனக்கு சரியான ஞாபகம் இல்லைனாலும் இந்த பையனை பற்றி சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. அப்பா நான் எல்லாம் மொத்தமாக உட்காந்து தான் சாப்பிடுவோம். அப்பா எங்ககிட்ட சொன்னார், இன்றைக்கி கடைக்கு வந்து ஒரு புது பையன் வந்தான், அவனை வேலைக்கு எடுத்துருக்குறேன். அந்த பையனை பார்த்து என்னடா அவனுக்கு பேர் அப்படின்னு கேட்டேன். அவன் வந்து என் பேர் முருகன் அப்படின்னா. ஏற்கனவே நம்ம கடையில் வந்து 2 முருகனுங்க இருக்கானுங்க. இந்த முருகனை கூப்பிட்டா அந்த முருகன் வருவான், அந்த முருகனை கூப்பிட்டா இந்த முருகன் வருவான். ஒரு சில நேரத்தில் 2 பேரும் நம்மளை கூப்பிடல பொழுதுன்ட்டு 2 பேருமே வரமாட்டானுங்க. இது ஒரு பெரிய குழப்பம். அதில் வேறு வந்து புதுசாக 3வது முருகன் ஒருத்தன் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற கடை பையன் வந்து ஒரு பெரிய பண்டலை வந்து பிரித்து அதில் எண்ணி பார்த்துட்டு மது குஞ்சு 7 பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியை சொல்லின்னு இருந்தான். டக்குன்னு நான் என்ன பண்ணேன், அந்த பீஸ் அந்த துணியோட பேரையே இந்த பையனுக்கு மது குஞ்சுன்னு கூப்பிடுங்கடா இன்னிலேருந்து இந்த பையனை அப்படின்ட்டு அவனுக்கு மது குஞ்சுன்னு பேர் வச்சேன். அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்கள் சாப்பாடில் உட்காந்து எல்லாமே சிரிச்சிட்டு இருந்தோம். அப்போ வந்து மேலும் இந்த பையனை பற்றி, இந்த மது குஞ்சை பற்றி அப்பா சொன்ன ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் அவர் சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதை வந்து இன்னைக்கு இவங்ககிட்ட கேட்கலாமா, கேட்டால் அவன் பதில் சொல்லுவானா அப்படின்ட்டு தயங்கின்னு அன்றைக்கி அப்பா எங்ககிட்ட சொன்ன விஷயத்த சும்மா அப்படியே பூசி மொழிகி இன்னைக்கு மது குஞ்சுக்கிட்ட கேட்ட உடனே மது குஞ்சு சொன்னால், ஆமாங்க ஐயா சொன்னது கரெக்டு தான். என்னுடைய இந்த வலது கண் வந்து என்னுடைய கண்ணு கிடையாது, எங்கள் அம்மாவுடைய கண்ணு அப்படின்னு மது குஞ்சு சொல்கிறான். இதை கேட்ட உடனே இவர் எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. என்னது, உன்னுடைய வலது கண்ணு உன்னுடைய கண்ணு கிடையாது, உங்கள் அம்மா தான்? ஆமாங்க அப்படின்னு. சரி, இதுக்கு மேற்கொண்டு இவங்ககிட்ட கேட்கலாமா, இவன் மனசு கஷ்டப்படுவானா அப்படின்லாம் நான் கொஞ்சம் யோசித்தேன். இருந்தாலும் நம்ம அதை கேட்காத விட்டுற முடியல, மனசுக்குள்ளே அப்படி ஆர்வம் ரொம்ப இதுவானதுனால அவங்ககிட்ட எப்படா ஆச்சு மது குஞ்சு, ஏதாவது விபத்தாடா அப்படின்ட்டு கேட்டேன். அதுக்கு அவன் வந்து விபத்தெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, நான் சின்ன குழந்த, என் கிராமத்தில் தான் இதை பற்றி சொல்லுவாங்க. எங்கள் அம்மா வந்து பயங்கர சினிமா பைத்தியம். அவங்க டென்ட்டு கொட்டால் மணலில் உக்காந்துன்னு தான் சினிமா பார்ப்பாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்ட் அவங்க சினிமா பார்க்கறதுல. என்ன மடியில் போட்டுக்குவாங்க, அந்த ஆற்று மணலில் தான் உட்காந்து படம் பார்ப்பாங்க எல்லாருமே. நான் அவங்க மடியில் இருந்துக்கின்னு அந்த மணலில் இருக்கிற அப்படியே கை விட்டுட்டு கூழாங்கல் எடுத்து வாயில் போட்டுக்குவேன். எங்கள் அம்மா படம் பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, என் வாயில் விரலை விட்டு ஒரு கூழாங்கல்ல எடுத்து, கூழாங்கல் நான் வாயில் போட்டேன்னா ஒரு கூழாங்கல் எடுத்து வெளியே தூக்கி போடுவாங்க. போட்ட உடனே நான் இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து ஒரு கூழாங்கல் எடுத்து போட்டுக்குவேன். மறுபடியும் எங்கள் அம்மா அப்படியே வாயில் கை வச்சு மறுபடியும் விரலை விட்டு வந்து கூழாங்கல்லை தூக்கி வெளியே போடுவாங்க. இப்படியே அவங்க படம் பார்த்துன்னு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் அந்த கூழாங்கல்லை தோண்டி எடுக்கும்போது தெரியாதனமாக என்ன பண்ணுறாங்க, வாயில் விரலை விட்டு அந்த கூழாங்கல்லை எடுக்கிறதுக்கு பதில் என் கண்ணை நோண்டி எடுத்துட்டாங்க அப்படின்னு மது கொஞ்சம் சொல்கிறான். இதை கேட்ட உடனே எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு. அது கண்ணை நோண்டி எடுத்துட்டாங்களா? ஐயோ, அப்புறம் என்னடா ஆச்சு? அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க, அதையும் கிராமத்தில் இருக்கிறவங்க தான் சொன்னாங்க. இப்படி ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா தற்கொலை பண்ணின்னு செத்து போயிட்டாங்களாம். அப்போயே தற்கொலை செத்து போயிட்டாங்களாம். செத்து போயிட்ட உடனே அன்றைக்கே எங்கள் அம்மாவுடைய இந்த வலது கண்ணை எடுத்து எனக்கு வந்து வச்சுருக்காங்க ஆஸ்பத்திரியில் அப்படின்னு மது கொஞ்சம் சொல்கிறான். அப்புறம் நான் கேட்டேன், இப்போ எப்படிரா இருக்குது அந்த வலது கண்ணு, வலிக்கலையா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த வலது கண்ணில் வந்து பார்வை கிடையாது, ஆனால் பல்ல ரொம்புச்சு அப்படின்னு மது கொஞ்சம் சொல்கிறான். சொன்ன உடனே நான் அப்படியே ரொம்ப பிடிச்சி அப்படின்னு நின்னேன். அந்த நேரம் ஃபோன் வந்தது, எங்கள் அப்பா தான். வேலை முடிஞ்சிச்சாடா, சரி வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னார் அப்படின்னு இந்த கதையை சுந்தர ராமசாமி முடிக்கிறார். அந்த கதையை, இந்த சிறுகதை, ஒரு சிறுகதை வந்து அதனுடைய கண்டென்ட் வந்து
நம்ம கண்ணெதிர்க்கே நடந்த ஒரு சம்பவம் மாதிரி மாற்றும் போது அந்த அந்த சிறுகதை எழுதின எழுத்தாளனையே நம்மளால் மறக்க முடியாது கடைசி வரைக்கும். அந்த சிறுகதையை நம்ம நெஞ்சை விட்டு போகவே போகாது. அதுதான் சிறுகதையினுடைய பவர். இந்த சிறுகதை வந்து என் மனசில் இருந்து போகவே போகாது. இருக்கும் அவ்வளோ பிடிச்சா அருமையான அந்த சிறுகதையை சுந்தர ராமசாமி 1979 எழுதியிருக்காரு. அதில் வர அந்த ஒரு வரி தான், பார்வை வரலங்க பள்ளம் ரொம்பிச்சு. அதனால தான் இந்த கதைக்கு பேர் வந்து பள்ளம்னு வச்சுருக்கிறார். இந்த கதை வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா இதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து இந்த கதையை நான் எப்படி கரெக்டாக சொன்னேன்னுட்ட நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.